துதிக்கிறன் மத்தியிலே வாசமாய் இருக்கிறவர். ஹல்லேலூயா. சோதரம் 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 சோதரம். நேசிக்கிறதான நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான இந்த காலவேளைக்காக ஜெபிக்கிறோம். தேவ கிருபையினால் இரக்கத்தினால் ஆண்டவரே சோதரம் சோதரம் சோதரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சோதரம் சோதரம். காலமே கர்த்தருடைய சமூகத்திலே வந்து ஆண்டவரை ஆராதிக்கிற நல்ல அனுபவத்தை நீ தந்ததற்காக ஸ்தோத்திரம். வந்திருக்கிறதோ பிள்ளைகளை ஆசீர்வதியும், விடுதலையோடு உடைய திருநாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யும். தெய்வக்கரம் கூட இருந்து இந்த கால வேளையிலே எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக உடைய வசனத்தை நாங்கள் ஆண்டவரை சோத்திரம் படிப்பதற்கும் கற்றுக்கொள்வதற்கும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். ஜெபங்களை ஆசீர்வதியும், புதிய ஆராதனை ஆசீர்வதியும். இந்த பிரசன்ஸ் ஆரம்பத்தில் முடிவு வரை எங்களோடு கூட இருந்து வழிநடத்த முடிய அன்பு கரங்கள் இந்த நேரத்தை தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பாடல் ஆராதனை வீணா நடத்துவார்கள். பிரைஸ் காட். ஸ்தோத்திரம். நாம் ஒரு பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். இல்லாத மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளாத மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். ஈடு இணை இல்லாமல் இதனால் நமக்கு வந்திடுமே. ஈடு இணை இல்லாமல் இதனால் நமக்கு வந்திடுமே. சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டார், பாக்கியம் நமக்கு பாக்கியமே. கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டார், பாக்கியம் நமக்கு பாக்கியமே.
அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம் மன்னவன் இயேசு வருகையிலே மகிழ்ந்து நாமும் கலிகூறுவோம். மன்னவன் இயேசு வருகையிலே மகிழ்ந்து நாமும் கலிகூறுவோம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம் அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம் மகிமையின் தேவ ஆவியாவே மண்ணான நமக்குள் வாழ்கின்றார். மகிமையின் தேவ ஆவியாவே மண்ணான நமக்குள் வாழ்கின்றார். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம் 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 சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம் அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம் அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம் காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம் 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 கிறிஸ்துவின் பொருட்டு ஏற்கப்பட்டார். பாக்கியம் நமக்கு பாக்கியமே. கிறிஸ்துவின் பொருட்டு
லேசான உபத்திரவம் அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த 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 லேசான உபத்திரவம். ஹல்லேலூயா, 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 எங்களை ஆளுகை செய்யும் நல்ல தெய்வமே, உம்மை ஆராதிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நீ செய்த எல்லா நன்மைகளுக்காய் நன்றி. நன்றி ஆண்டவரே, கடந்த இரவெல்லாம் உம்முடைய கிருபையினால் எங்களை சூழ்ந்து கொண்டதற்காய் ஸ்தோத்திரம். இந்த பகல் முழுவதும் உம்முடைய கிருபை எங்களை நடத்துகிறதுக்காய் ஸ்தோத்திரம். காலைதோறும் உம்முடைய கிருபை புதிதாய் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். ஆராதிக்கும்படியான பலனை தந்ததற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்மை இருதயத்தோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, மட்டுமாய் ஆராதிக்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் கேட்க போற வார்த்தைகளுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரோம். வார்த்தை கொண்டு எங்களோடு இடைப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஆண்டவருடைய நாமம் மையப்படுவதாக. இந்த அருமையான நாளிலே ஸ்தோத்திரம். தேவ சமூகத்திலே நாம் வந்திருப்பது கர்த்தருடைய பெரிய கிருபை. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். காலமே கர்த்தரை தேடுகிற ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்குள் வைத்திருக்கிறார். ஆண்டவர் ஸ்தோத்திரம் அந்த அருமையான அந்த அபிஷேகத்தை அவருக்குள் மிகவும் வாஞ்சியாய் காணப்படுகிற ஸ்தோத்திரம் உருக்கத்தோடு காணப்படுகிற ஆத்துமாக்களுக்கு தேவன் அதை கொடுத்து தேவன் தாங்கி நடத்துகிறார். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் அந்த கிருபை கிடைக்கிறது இல்லை. காலமே கர்த்தரை தேடுறது ஒரு சிலருக்கு மாத்திரம்தான் தேவன் அதை கொடுக்குறார். யார் ரொம்ப அதிகமாக ஆண்டவரை நேசிக்கிறாங்களோ, அவரும் யார் ரொம்ப நேசிக்கிறாரோ அவங்களுக்கு இந்த பாக்கியத்தை கொடுக்குறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆகவே பரிசுத்த ஆவியானவர் கூட இருந்து நம்மை நடத்துவாராக. ஹல்லேலூயா. இதனாலே சில வசனங்களை நாம் படித்து கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்துவோம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நாம் படிக்கலாம். 1 பேதுரு 3:20 படிக்கலாம். ஒன்று பேதுரு 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை. Praise God. Hallelujah. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது கீழ்ப்படியாமற் போன அவைகள் அந்த பேழையிலே சிலராகிய 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். பிரைஸ் காட். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அந்த பேழைக்குள்ள ஜலத்தினாலே 8 பேர் மாத்திரம் காக்கப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம்.
ஜலத்தினாலே ஒரு 8 பேர் காக்கப்பட்டிருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். மற்ற எல்லாரும் என்ன செய்யப்பட்டிருக்கிறாங்க என்றால் அழிக்கப்பட்டார்கள். 8 பேர் மாத்திரம் காக்கப்பட்டாங்க. அல்லேலூயா. 8 பேர் மாத்திரம் காக்கப்பட்டு ஸ்தோத்திரம் அவர்கள் மூலமாக இந்த உலகம் உருவானது. காக்கப்பட்டவர்கள் மூலமாக தேவன் இந்த பூமியில் என்ன செய்கிறார் என்று நம்ம சொல்லும்போது நல்லா கவனிக்கணும். காக்கப்பட்டவர்கள் இந்த பூமியில் எதுக்காக காக்கப்படுகிறார்கள்? ஏதோ ஒரு காரியத்தை கர்த்தர் அவர்களை கொண்டு செய்யதான் காத்து கொண்டு வருகிறார். ஒவ்வொரு ஸ்தோத்திரம் காத்திருக்குதலும் சாதாரணமானதல்ல. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஒவ்வொரு காத்திருக்குதலும் ஒரு மேன்மைக்குரியதாக காணப்படுகிறது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒவ்வொரு காத்திருக்குதலையும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. அதனால தேவன் இங்கே இந்த 8 பேரை ஆண்டவர் காத்து கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 8 பேரை காத்து கொண்ட அந்த அனுபவங்கள் இருக்கிறதே, இது அகில உலகத்துக்கும் ஒரு பெரிய துவக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த 8 பேர் காத்து கொண்ட அந்த அனுபவத்தை ஜலத்தினாலே அவர்கள் காக்கப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஜலத்தை வைத்து 2 விதமான மக்களை ஆண்டவர் பிரிக்கிறார். ஆனால் ஜலத்தினாலே அழிக்கப்பட்டவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் ஜலத்தினாலே காக்கப்பட்டவர்கள் வெறும் 8 பேர் தான் இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா? இப்பொழுது கூட இந்த அகில உலகமும் ஜலத்தினால் அழிக்கப்படுகிறது போல ஸ்தோத்திர உலகத்தின் பலவிதமான அந்நிய போதனைகளாலும் பாவங்களாலும் உருண்டோடி எல்லாரும் அழிக்கப்பட்டு வருகிறார்கள். ஆனால் 8 பேர் மாத்திரம் காக்கப்பட்டது போல, ஜலத்தினால் காக்கப்பட்டது போல, இன்றைக்கும் ஒரு சில தேவ பிள்ளைகள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவர்கள் அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்காக காக்கப்படுகிறார்கள். ஆகவே ஸ்தோத்திரம், இவ்வளோ பெரிய உலகத்தில் 8 பேர் தான் செவி கொடுக்குறாங்க. அப்போ மீதி எல்லாம் எங்கே போனாங்க அப்படின்னு கேட்டால், எப்படி அன்னைக்கு செவி கொடுக்காம கீழ்ப்படியாம ஆண்டோடைய சத்தத்தை கேட்காம இது தேவ சத்தம் தான் என்று தெரியாம ஸ்தோத்திரம் எதிர்பேசி பாவம் செய்து தங்கள் மனம் போல வாழ்ந்து என்ன செய்தார்கள்? ஜலத்தினாலே அழிக்கப்பட்டார்கள். அதே மாதிரி இப்பொழுது கூட ஸ்தோத்திர பரிசுத்த ஆவியானுடைய நடத்திப்புக்கு, ஆண்டவனுடைய நடத்திப்புக்கு, சர்வலோகத்தின் அதிபதியினுடைய நடத்திப்புக்கு கொஞ்சம் பேர் தான் அப்போ இடம் கொடுத்துருக்குறாங்க. அந்த கொஞ்சம் பேர் தான் அந்த 8 பேர். ஸ்தோத்திரம். அன்னைக்கு 8 பேர் காக்கப்பட்டாங்க ஜலத்தினால. அவங்களால இந்த உலகம் மறுபடியும் உண்டாச்சு. ஆனா இன்னைக்கும் ஸ்தோத்திரம் 8 பேர் போல ஒரு கூட்ட ஜனம் பரிசுத்த ஆவியானுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து அவருடைய விருப்பத்துக்கு இணங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு கூட்ட ஜனத்தை கர்த்தர் சந்திப்பதற்காக ஹல்லேலூயா அவர்களுக்கென்று ஒரு துவக்கத்தை ஏற்படுத்தும்படியாக தேவனுடைய ராஜ்யத்தை அவர் என்ன செய்கிறார்? ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அவர் சீக்கிரத்திலே நம்மை அழைத்து செல்ல போகிறார். பாருங்கள், அன்னைக்கு 8 பேர் காக்கப்பட்டார்கள். அவர்களை கொண்டு மறுபடியும் இந்த உலகத்தை ஸ்தாபித்தார். ஆனால் இன்னைக்கு அதே போல அந்த ஆவியானுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து எப்படி அந்த ஜலத்தினாலே காக்கப்பட்ட 8 பேர் அந்த உலகத்தை ஸ்தாபித்தாங்களோ, அதே மாதிரி இன்னைக்கு பரிசுத்த ஆவியானுடைய சத்தத்துக்கு இவ்வளோ பெரிய உலகத்தில் இவ்வளோ மக்கள் தொகை இருக்கிற அந்த உலகத்தில் ஏதோ ஆவியானுடைய சத்தத்துக்கு ஒரு சிலர் கீழ்ப்படுகிறாங்க. அந்த 8 பேர் போல அவங்க தான் மறுபடியும் ஒரு உலகத்தை துவக்க போறாங்க. அதுதான் தேவனுடைய ராஜ்யம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறதற்காக தான ஒரு கூட்டத்தை ஆவியானவர் இந்த உலகத்திலே, அகில உலகத்தில் ஒரு கூட்டத்தை அவர் கண்டு ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அவர் சீக்கிரத்திலே அவர் என்ன செய்ய போறார்? தனது ராஜ்யத்தை எப்படி நோவாவை கொண்டு இந்த பூமியை ஸ்தாபித்தாரோ, மறுபடியும் ஜனத்தொகையை உண்டு பண்ணி ஜனத்தோடு உறவாடி கொண்டிருந்தார். அதே மாதிரி தேவன் இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிற ஒரு கூட்ட ஜனத்தை கர்த்தர் இன்னைக்கு சந்திக்க போகிறார். சந்தித்து அந்த ஜனத்தை நான் வைத்து மறுபடியும் ஒரு பரலோக ராஜ்யத்தை துவக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எபிரேய மொழியின்படி 8 என்றாலே துவக்கத்தை குறிக்கிறது. அந்த 8 என்றாலே துவக்கத்தை குறிக்கிறது. இதுக்காக இஸ்ரேல் ஜனங்கள் மிகவும் ஸ்தோத்திரம் 8 பேரை கொண்டு இந்த உலகத்தை துவக்கினதினால் இஸ்ரேல் ஜனங்கள் இன்று வரைக்கும் அந்த 8ஐ அவர் மறக்கவில்லை. ஸ்தோத்திரம். அதற்காக ஒரு பண்டிகையை அனுசரிக்கிறார்கள். ஸ்தோத்திரம். அந்த துவக்கம் 8 என்றாலே 8 என்றாலே அந்த துவக்கம்.
அதனால துவக்கம் என்று அது அர்த்தம். அந்த 8 அவர்கள் இன்றைக்கும் விடாமல் என்ன செய்கிறார்கள், ஞாபகம் வைத்துக்கொண்டு அதை துவங்கின வருஷம், இந்த 8 பேரை கொண்டு இந்த உலகத்தை துவங்கின வருஷம் என்று சொல்லி அந்த 8 பேரை வைத்து இன்றைய வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் மறக்காமல் அதற்காக ஒரு பெரிய பண்டிகை அனுசரித்து வருகிறார்கள். ஆகவே எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம், நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். இன்னைக்கு தேவன் ஏன் காத்து கொள்கிறார் என்று சொல்லும் பொழுது, ஒரு கூட்டத்தை அவர் இன்னைக்கு காத்து வருகிறாரா, ஒரு துவக்கத்தை ஏற்படுத்ததா, 8 பேரை ஆண்டவர் என்ன செய்யறார், காத்து வந்தார். அதே போல இன்னைக்கு உன்னை என்னை காத்து வருகிறார் என்றால், உங்களை என்னை அவர் காத்து வருவதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? ஒரு துவக்கத்தை ஏற்படுத்ததா. ஹல்லேலூயா. ஒரு துவக்கத்தை ஏற்படுத்த போகிறார். அகில உலகத்தையும் துவங்கின தெய்வம், சோதரன், ஒரு நோவா குடும்பத்தை கொண்டு துவங்கின தெய்வம், இன்னைக்கு உன்னை கொண்டு, குடும்பத்தை கொண்டு, திருச்சபை கொண்டு தேவன் ஒரு ராஜ்யத்தை துவங்க போகிறார். பரலோகம் என்கிற அந்த ராஜ்யத்தை துவங்க போகிறார். அந்த துவக்கத்தை ஏற்படுத்ததா இன்னைக்கு உங்களையும் என்னையும் கர்த்தர் சரி செய்து ஆண்டவர் இந்த அருமையான நாட்களே கிருபையாய் அவர் நடத்தி வருகிறார். கர்த்தருடைய பிள்ளையே, ஹல்லேலூயா. அதனாலதான் ஜனங்கள் என்ன செய்யறாங்க, காக்கப்படுறாங்க. ஹல்லேலூயா. ஜனங்கள் இன்னைக்கு காக்கப்பட்டு வருகிறார்கள். ஒரு கூட்ட ஜனத்தை ஏன் காத்து வருகிறார்? சோதரர், யோசித்து பாருங்க. ஏன் காத்து வருகிறார்? ஏதோ சும்மா பெருமைக்காகவா அல்லது பேருக்காகவா? இல்லை. ஸ்தோத்திரம், ஒரு துவக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். என்னால் காக்கப்படுகிற ஜனங்கள் ஒரு துவக்கத்தை ஏற்படுத்த போகிறார்கள். தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க போகிறார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ராஜ்யம் அவர்கள் மூலமாக தான் துவக்கப்பட போகிறது. அதனால தான் இன்னைக்கு ஆவியானவர் ஒரு கூட்டத்தை காத்து வருகிறார். ஜலத்தினாலே அன்னைக்கு காக்கப்பட்டது போல இன்னைக்கு ஆவியானவராலே ஒரு கூட்ட ஜனங்களை அவர் காத்து வருகிறார். திருச்சபைக்குள்ளே வைத்து அந்த ஜனங்களை காத்து வருகிறார். திருச்சபைக்குள்ளே வைத்து அந்த ஜனங்களை மூடி காத்து வருகிறார். ஒவ்வொரு நாளும் தமது ஜனங்களுக்கு அவர் சொல்கிறார், நான் அளிக்கும் பலனால் என் ஜனங்கள் திருப்தி ஆவார்கள் என்று. அவருடைய பலனை அவர்களுக்கு கொடுத்து ஜனங்களை திருப்திப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஆம், கர்த்தருடைய பிள்ளையே, அவர் ஒவ்வொரு நாளும் காத்து வருகிறார். தமது சபைக்குள் வைத்து காத்து வருகிறார். எப்படி தன் கோழி தன் சிறகு கீழே தன் குஞ்சுகளை வைத்து அந்த சூட்டில் அந்த அனலுக்குள்ள அதை வைத்து காத்து கொள்ளுகிறதோ, அதே போலதான் இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் தமது சபைக்குள்ள வைத்து ஒவ்வொரு தேவ ஜனங்களையும் காத்து வருகிறார். அதனால்தான் ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஆராதிக்கிறதற்கு ஒரு கிருபையை தந்திருக்கிறார். ஆண்டவரை ஆராதிப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் ஒரு கூடாரத்தை தந்திருக்கிறார். இந்த கூடார மறைவிலே சங்கீதக்காரன் சொல்லுவது போல கூடார மறைவிலே அவர் இருக்கிறார். அந்த கூடார மறைவிலே தனது ஜனங்களை வைக்க அவர் ஆசைப்படுகிறார். ஆம், கர்த்தருடைய பிள்ளையே, இன்னைக்கு நீ காக்கப்படுவது உண்மையானால், எப்படி அந்த ஜலத்திலே 8 பேரை மாத்திரம் அந்த பேழை கொண்டு காத்து கொண்டாரோ, அதே போல இன்னைக்கு இந்த திருச்சபையை வைத்து ஒரு கூட்டத்தை காத்து வருகிறார். இந்த கூட்டம் முக்கியமான கூட்டம். ஏனென்றால் இவங்களை வைத்து ஒரு துவக்கத்தை ஏற்படுத்த போகிறார். அந்த துவக்கத்தை ஏற்படுத்த அவர் சீக்கிரம் வரப்போகிறார். அவர் வந்து அந்த துவக்கத்தை தமது சபை கொண்டு நிறைவேற்ற போகிறார். ஆம், கர்த்தருடைய பிள்ளையே, உன்னையும் என்னையும் சபைக்குள்ள வச்சு இன்னைக்கு அவர் காத்து வருகிறார் என்றால் அது எதுக்காக தெரியுமா? ஒரு துவக்கத்தை ஏற்படுத்த. இன்னைக்கு திருச்சபைக்குள்ளே எவ்வளவு பேர் காணப்படுவோம் என்று தெரியவில்லை. எத்தனையோ பேர் இன்னைக்கு சபைக்கு வெளியில தான் இருக்கிறோம். கர்த்தருடைய ஊழியத்துக்குள்ளே எந்த பொறுப்புகளும் இல்லாமல், சபைகளுக்குள்ளே எந்த ஒரு பொறுப்புகளும் இல்லாமல் இன்னைக்கு எத்தனையோ பேர் உல்லாசமாய் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளையே, தேவன் உனக்கு திருச்சபையை வைத்திருப்பதற்கு எதுக்கு தெரியுமா? உன்னை காக்கிறதற்கு தான். உனக்கு பொறுப்புகளை கொடுப்பது எதுக்கு தெரியுமா? உன்னை காப்பதற்கு தான். உனக்காக சில பிரச்சனைகளை ஆண்டவர் சில சபையில சில நேரங்கள்ல ஹல்லேலூயா சில காரியங்களை உன் கையில கொடுத்து இதை செய் என்று சொல்வதற்கு மெயின் காரணம் என்ன தெரியுமா? உன்னை காக்கிறதற்கு தான். ஹல்லேலூயா. நீ காக்கப்படணும்னு ஆசைப்பட்டா திருச்சபைக்கு சும்மா போயிட்டு வர முடியாது. ஏதாவது ஒரு காரியத்தில் இணைந்திருக்கணும். திருச்சபை மக்களோடு இணைந்திருக்கணும். ஆனாலும் ஸ்தோத்திரம், இன்னைக்கு சில பேருக்கு பித்து கொண்டு என்ன செய்வார்கள்? திருச்சபையோடு இணைய மாட்டாங்க, மக்களோடு இணைய மாட்டாங்க, ஊழியக்காரோடு இணைய மாட்டாங்க. அவங்கவுங்க தனித்து நிற்க ஆசைப்படுகிறாங்க. தனித்து நின்றா ஹல்லேலூயா நீ தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதற்கு வாய்ப்புகள் 100% கிடையாது. ஸ்தோத்திரம். இன்னைக்கு நிறைய பேர் தனித்து நிற்க ஆசைப்படுகிறோம். எனக்கு நல்ல ஒரு கூட்டமைப்பில் இருக்கிறது இல்லை, நல்ல ஒரு ஐக்கியத்தில் இருக்கிறது இல்லை. ஏன்னா நீ ஐக்கியத்தை அருவருக்க நீ சாத்தானுடைய ராஜ்யத்துக்கு உடையவனாய் மாறுகிறாய் என்பதை ஊழியக்காரனே விசுவாசிய எல்லாருக்கும் சொல்லுகிறோம். ஐக்கியத்தை விரும்பாத வரைக்கும்
உனக்கும் ஆண்டவருக்கும் தொடர்பு கிடையாது. ஏனென்றால் தேவனோடு ஐக்கியம் இல்லாத யாரும், சபையோடு ஐக்கியம் இல்லாத யாரும் தேவனுடைய பிள்ளைகளா அந்த பூமியில வாழ முடியாது. அது சாத்தா அப்படி ஒன்று விட மாட்டான். சோத்திரம். சும்மா பேருக்கு நான் ஐக்கியமா இருக்கிறேன் அப்படியெல்லாம் பண்ண முடியாது. சோத்திரம். உன்னுடைய ஐக்கியம் வெளிப்படணும். உன்னுடைய ஐக்கியத்தினால மகிமை வெளிப்படணும். ஸ்தோத்திரனுடைய ஐக்கியத்தினால தேவனுடைய கிருபை பெருகணும். உன்னுடைய ஐக்கியத்தினால ஸ்தோத்திரம் சபை ஒருமிடப்படணும். சபையில் ஆசீர்வாதம் உண்டாகணும். ஸ்தோத்திரம். ஏதாவது ஒரு ஆதிக்கத்தை, ஒரு பெரிய தாக்கத்தை ஒரு திருச்சபையில் நாம் ஏற்படுத்தக்கூடியவர்களா இருக்கணும். அதிர்ச்சியா இல்லை, ஏமாற்றத்தை அல்ல, குழப்பங்களே அல்ல, கலக்கங்களே அல்ல, ஒரு தாக்கம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லும் பொழுது சபைக்குள் இருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் கொண்டு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். ஒவ்வொரு ஜனங்களையும் ஒரு ஜெபத்துக்குள்ளாக, ஹல்லேலூயா, ஒரு ஊழியத்தின் பாதையில ஆண்டவருக்காக கொடுக்கிற விஷயங்கள்ல ஏதோ ஒரு சில காரியங்கள்ல பிள்ளைகளை ஒரு ஊக்குவிக்கிற ஒரு அனுபவத்தை ஒவ்வொரு ஸ்தோத்திர ஐக்கியம் உடையவர்களும் அதை நம்ம உருவாக்குறவர்களாய் கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் நானும் ஐக்கியமா இருக்கிறேன்னா சோதனை. இன்னைக்கு அப்படிதான் மருத்துவர்கள்லாம் சொல்கிறாங்க. ஃபேமிலிஸ்லாம் எல்லாம் சும்மா பேருக்கு ஐக்கியமாக இருக்கிறாங்க, மற்றபடி ஃபேமிலிலாம் யாருக்கும் கிடையாது. நிறைய பேர் இன்றைக்கி ஃபேமிலியே பண்ணுறதில்ல, ஃபேமிலி குடும்பமாக இல்லை, சும்மா பேருக்கு தான் எல்லாம் ஐக்கியமாக இருக்கிறாங்க. ஆனால் உண்மையான உறவுகள் அந்த திருமண நாட்களோட சில பேருக்கெல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது, எல்லாம் இப்படியே தான் இருக்கிறாங்கன்னு சொல்லி இன்றைக்கி மருத்துவர்கள் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. அது உண்மைதான். நிறைய குடும்பங்களில் ஏதோ சில குடும்பங்கள் தான் அந்த மாதிரி ஆர்வம்லாம் உடையவர்களாக இருக்கிறாங்க. சில குடும்பங்கள் பெயரளவிலே வாழ்ந்து கொண்டிருக்கு. அது மாதிரி திருச்சபையில் தேவனுக்கும் மனுஷனுக்கும் ஐக்கியம் இல்லாமல் இன்றைக்கி நடந்து கொண்டிருக்கிற ஹல்லேலூயா. ஏன்னா அந்த ஐக்கியம் இல்லாதனால ஆண்டவர் அவங்கள வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. ஏதோ ஒரு காரியத்தை கர்த்தர் துவங்கணும்னா அதற்கான சில காரியங்களை கர்த்தர் நமக்கு நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்கிறார். திருச்சபையில் வைத்து எதுக்காக கர்த்தர் நம்ம காக்கப்பட வேண்டும், எதுக்காக ஆண்டவர் நம்ம பாதுகாக்கணும், அவர் தேவையில்லாத இந்த விஷயத்தை எதுக்காக செய்யணும், அவர் செய்கிற ஒவ்வொரு காரியமும் நல்லா கவனிச்சுக்கிடுங்க. அவர் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் அவருடைய கிருபைக்குள்ளே மறைந்திருக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் நல்லா கவனிக்க வேண்டும். ஆண்டவருடைய பிள்ளைகள் இன்னைக்கு நம்ம திருச்சபையில் வச்சு காக்கப்பட்டிருக்கிறோமா? ஆனால் திருச்சபையில் வச்சு காக்கப்படுறவங்களுக்கு சில குணாதிசயங்கள் இருக்கணும். நல்லா கவனிக்கணும். திருச்சபையின் மேலே பாரம் இருக்கணும். அவங்கவுங்களுக்கு ஒரு பாரம் இருக்கும். அந்த பாரத்தை தூக்கி எங்கேயாவது போட்டிருங்க. அந்த பாரத்தை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. திருச்சபை குறித்து பாரம், சபை குறித்து ஒரு பாரம், சபை மேலே ஒரு பாரம். நான் ரட்சிக்கப்பட்ட முதல் எனக்கு சபை குறித்து ஒரு பாரம் தான் எனக்கு கடவுள் கொடுத்தார். அதனால் நான் விரும்புகிறதுலாம் என்ன தெரியுமா, நான் ஒரு சபையில் 20 வருஷம் அங்கே வச்சுருக்கிறேன். அதனால் அந்த சபையினுடைய தரம் உயர்வதற்காக நான் நிறைய பாடுபட்டிருக்கிறேன். பயங்கரமாக ஜெபம் பண்ணுவேன். சபைக்காகவே நல்லா ஜெபம் பண்ணுவேன். எங்கள் ஊழியக்காருக்காக ரொம்ப ஜெபம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. அதனால தான் இன்றைக்கி எனக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு சில மக்களை வச்சுருக்கிறேன். எங்கள் ஊழியக்காருக்காக உளுந்து ஜெபம் பண்ணுவேன். நினச்ச நேரம் முழங்கால் போடுவேன். முழங்கால் போட்டு எங்கள் ஊழியக்கார ஆசீர்வதி, இன்றைக்கி வெளியே போகிறாரு ஆண்டவரே, எங்கள் ஊழியக்கார ஆசீர்வதி, எங்கள் பயணங்கள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் ஆண்டவரே. அவருடைய வாகனத்தில் நீர் முன்னே சென்று அவருடைய வழி நடத்தும் என்னெல்லாம் சொல்லி ஊழியக்காருக்காக ஜெபிக்கிறது மாத்திரம் இல்லை, அந்த ஸ்தோத்திரம் சபையினுடைய ஒவ்வொரு விஷயத்துக்காக ஜெபம் பண்ணுவேன். சபையில் வருகிற ஒவ்வொருவருக்காக ஜெபம் பண்ணுவேன். எனக்கு சபை ஊழியத்துக்கு எதுக்கு கர்த்தர் கொடுத்தாருன்னா அப்போ எங்கள் ஊழியக்காரர் என்னை அப்படியே வாட்ச் பண்ணிகிட்டே இருந்து இவன் என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக என்ன பண்ணார், என்ன ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தார். ஒரு நாள் என்னை கூப்பிட்டு சொன்னார், ஜோசுவா, உனக்கு ஆண்டவருடைய ஊழியத்தில் நீங்கள் சர்ச்சு நடத்தணும், கர்த்தரோட அந்த அழைப்பை கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லி, எதை வச்சு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்ட பொழுது, நான் உன்னை ஃபாலோ பண்ணுறேன், நிறைய விஷயங்களை பார்க்கும்போது நீ ஒரு சபையை ரன் பண்ணுவதற்கு ஏதுவான அந்த திறமையை உனக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறான்னு சொல்லி அவர் சொல்கிறார். அதனால தான் எனக்கு இந்த ஜோசுவான்னு பேர் வச்சார். எங்கள் அப்பா வச்ச பேர் எனக்கு, நானாக வச்சுக்கிட்டதெல்லாம் இல்லை. சில பேர் தாங்களாக வச்சுக்கிறாங்க, அது அவ்வளோதான் முடிஞ்சு போன கதை. தாங்களாக வச்சுக்கிற எந்த காரியமும் நினைக்காது. நல்லா கவனிக்கணும். ஆவிக்குரிய அனுபவத்தில் இன்னும் ஒருவர் தான் நம்ம வழி நடத்தணுமே தவிர நம்ம நாமே வழி நடத்துறது மானங்கட்ட பொழப்பு. ஆமாம், சரியான அது நடத்திப்பு கிடையாது. நம்மை நாமே வழி நடத்துகிற எந்த அனுபவமும் சரி, அது ஊழியனாக இருக்கட்டும், விசுவாசியாக இருக்கட்டும், எதுக்கு எடுத்தால் நாமே வழி நடத்துகிறேன். இன்றைக்கி சபைக்குள்ளே இருந்து அவங்களே வழி நடத்திக்கிற ஒரு கூட்டம் இருக்குது.
சோத்திரம். நரகத்துக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் சபைக்குள்ள இருக்கு. சோத்திரம். அது தேவனுடைய ராஜ்யத்தை நிச்சயமாக சுதந்திரிக்க முடியாது. ஊழியக்காரங்களுடைய அனுமதியும் இருக்காது, சபையினுடைய எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இருக்காது. சபைக்கு அவங்களுக்கு சம்பந்தம் இல்லாமல் சபைக்குள்ளே இருந்து கொண்டே அவங்க ஒரு மினிஸ்ட்ரி பண்ணுவாங்க, அவங்க ஒரு ஊழியம் பண்ணுவாங்க, அவங்க ஒரு இஷ்டத்துக்கு போவாங்க. எதுவுமே ஸ்தோத்திரம் அப்படி பண்ணுறதில்ல. சபைக்குள்ள ஒரு பங்கு இல்லை, பாகம் இல்லை. இவங்க மனசில் என்ன தோணுதோ எல்லாம் செஞ்சுட்டு நானும் சபையில் இருக்கிறேன், நானும் கர்த்தருக்கு ஊழியம் பண்ணுறேன். சோதரன் இந்த மாயமானமான அனுபவம் எதுக்குங்க? இவ்வளோ பேர் ரட்சிப்பை தேவனை இதுக்காக கொடுத்தாரு? இப்படி கேவலப்படுத்துறதுக்கு ரட்சிப்பை? ஸ்தோத்திரம். ஒரு ஸ்தோத்திரம், ஒரு ஒரு குழுக்குள்ள, ஒரு சட்டை நிழலுக்குள்ள, ஸ்தோத்திரம், ஒரு மறைவுக்குள்ள, அவருடைய கருத்து நிழலுக்குள்ள ஆண்டவர் எப்படி அந்த 8 பேரை மாத்திரம் அந்த பேழைக்குள்ள வச்சு அவர் காத்து கொண்டார். அது மாதிரி ஒரு பேழைக்குள்ள இருக்கிறவங்க அந்த மாதிரி சூழ்நிலைக்குள்ள இருந்து ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் ஒவ்வொரு காரியத்தை பண்ணணுங்க. ஸ்தோத்திரம். யாரு கூட ஒத்து போகாத. நீ பரலோகம் வருவேன்றிருக்கியா? சத்தியமா வரமாட்டேன். உனக்கு பரலோகங்கிறதே கிடையாது. ஸ்தோத்திரம். பூமியில இருக்கிற ஒரு மனுஷனும் ஒத்து போக மாட்டாங்களா? யாரு கூட ஒத்து போய் ஆண்டவர் சமூகத்தில் நிற்க மாட்டாங்களா? இவங்க பரலோகத்தில் வந்து நிற்பாங்களா? ஏமாந்து போயிடாத. பரலோகம் கிடையாது. ஸ்தோத்திரம். பரலோகம் எல்லாருக்கும் ரோட்ல போறவனுக்கெல்லாம் கொடுக்க முடியாது. பாடுபடணும். பாடுபட்டவங்களுக்கு தான் பலன் கொடுக்க போறாரு. யாரெல்லாம் பாடுபடுறாங்களோ அவங்களுக்கு தான் பரலோகம். ஸ்தோத்திரம். உபத்திரவங்களை சகிக்கணும். ஐக்கியம் வருதா? ஐக்கியத்தில் குழப்பம் வருதா? குழப்பத்தை அனுபவிக்கணும். ஐக்கியத்தில் பிரச்சனை வருதா? அனுபவிக்கணும். போராட்டம் வருதா? அனுபவிக்கணும். ஏன்னா பாடுபட்டா தானே பலன் கிடைக்கும். ஸ்தோத்திரம். அதனால இன்னைக்கு எத்தனையோ பேர் ஃபேமிலியா இருக்கிறாங்க, பிரச்சனை வருது, ஃபேமிலியை விட்டு ஓடிடுறாங்களா? ஸ்தோத்திரம். யோசிச்சு பாருங்க. ஃபேமிலியை விட்டு ஓடிடுறாங்களா? ஸ்தோத்திரம். இன்னைக்கு சபைகளுக்குள்ள 2 விதமான ஸ்தோத்திரம், 3 விதமான, 4 விதமான இப்படி ஒரு பிரிவுகளை பிசாசு ஏற்படுத்தி சபையில ஒரு மனதை கெடுத்திருக்கிறான். ஒரு மனமே இல்லை சபையில. நிறைய சபைகள்ல ஒரு மனம் கிடையாது. ஸ்தோத்திரம். ஊழியக்காரங்க ஒரு ஊழியம் சொன்னா இவங்க ஒரு ஊழியம் பண்ணுவாங்களாம். ஸ்தோத்திரம். பொல்லாத பேய் ஜனத்தை வஞ்சித்து ஏமாற்றி வச்சிருக்கிறான். ஸ்தோத்திரம். எப்படின்னா ஒரு பெரிய வீடு இருக்கான், அந்த வீட்டில் 4-5 பிள்ளைங்க இருக்காங்களா, ஆளுக்கு ஒரு குடும்பம். ஸ்தோத்திரம். நீ இந்த வீட்டில், நீ இந்த ரூமில் சோறாக்கு, நான் அந்த ரூமில் சோறாக்குறேன், நீ இந்த ரூமில் சோறாக்கு என்று சொல்லி ஆளுக்கு ஒரு இடத்த கொடுத்து, ஸ்தோத்திரம். இதெல்லாம் குடும்பமா இல்லை கடையா, வியாபார ஸ்தலமா? யோசிச்சு பாருங்க. ஆளுக்கு ஒரு ரூமில் எல்லாம் சமைக்கிறாங்க. ஒரு குடும்பமாக இருந்தவங்க இன்னைக்கு ஆளுக்கு ஒரு ரூமில் வச்சு சமைக்கிறாங்க. எப்படி இது ஆகுமா? இது ஸ்தோத்திரம். தேவனுடைய பார்வை நல்லா இருக்குமா? ஸ்தோத்திரம். நல்ல அன்பா இருந்தவங்க, ஐக்கியமா இருந்தவங்க ஏதோ ஒரு பிரச்சனையில இப்ப என்ன செய்யறாங்க? ஆளுக்கு ஒரு சமையல், ஆளுக்கு ஒரு சமையல். இப்ப ஸ்தோத்திரம். இவங்க தனியா சமைக்கிறாங்களா, இவங்க தனியா சமைக்கிறாங்களா? பெரிய பிள்ளை ஒரு தனி சமையல், சின்ன பிள்ளை ஒரு சமையல், நடுப்பிள்ளை ஒரு சமையல், எல்லாம் தனித்தனி சமையல். அப்பா அம்மாவும் தனி சமையல். ஸ்தோத்திரம். வச்சா எல்லாம் முடிச்சு, எல்லாம் தனித்தனி சமையல் ஆகி போச்சு. இப்போ குடும்பத்தில் எல்லாம் பிரிவினை ஏற்பட்டு, ஸ்தோத்திரம். இதை பார்க்குறவங்க கேட்குறவங்க என்ன பண்ணுவாங்க? யோசிச்சு பாருங்க. உண்மையான அன்பு இருக்குமா? ஸ்தோத்திரம். இந்த இடத்துல உண்மையான அன்பு இருக்குமா? இது மாதிரி தான் இன்றைக்கி சபைகளுக்குள்ளே இருந்து கொண்டே சபைக்கு விரோதமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிற ஒரு கூட்டத்தை நம்ம பார்க்கிறோம். இது எல்லா சபையிலும் நடந்துருக்கிறாங்க. மேக்சிமம் நிறையா சபையில் இருக்கிறாங்க. ஊழியக்காரங்க ஒன்று சொன்னால் இவங்க ஒன்று பண்ணுவாங்க. இது மாறி மாறி பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஒரு உறுப்பினர் இருக்காங்க. ஸ்தோத்திரம். ஏன்னா பிசாசு கடைசி காலங்களில் சபையை வஞ்சிக்கிறது என்னன்னா ஒரு மனதை தூக்கிடுவான். எங்கெல்லாம் ஒரு மனதோடு சபையை ஆராதிக்கிறாங்களோ, எங்கெல்லாம் ஒரு மனமாக ஊழியம் பண்ணுறாங்களோ, எங்கே ஒரு மனமாக சோதனை சபையை கட்டுறாங்களோ, அங்கெல்லாம் பிசாசு உள்ளே போட்டு முதலாவது ஒரு மனதை தூக்கிடுவோம். ஒரு மனதை தூக்கிட்டு அதுக்கப்புறம் அவன் வேலையை ஆரம்பிச்சிடுவான். அவன் வேலையை ஆரம்பித்து அவன் கண்ட்ரோலில் வச்சுக்குவான். சரி, சபையெல்லாம் இன்னைக்கு சாத்தானுடைய கண்ட்ரோலில் தான் இருக்கும். இன்னைக்கு ஆண்டவருடைய கண்ட்ரோலில் இல்லை. ஆண்டவருடைய கண்ட்ரோலில் இருந்தால் நீ எல்லாத்தையும் தாங்கணும், சகிக்கணும். என்ன வந்தாலும் சோத்திரம் பண்ணிட்டு தான் போகணும். ஒரு அலையிலே சொல்லுவோம்மா, நீ ஆத்திரப்பட்டு நீ டிசைடு அநேக விஷயங்கள்ல என்ன பண்ணுறோம், திடீர்னு நம்ம ஒரு சில தீர்மானம் எடுக்கிறோம். பார்த்தீங்களா? அப்படியெல்லாம் நம்ம எடுக்க முடியாது. ஆண்டவருக்காக நிற்கிறவங்க எல்லாத்தையும் தாங்கிட்டு தான் போகணும். சோத்திரம். மிதியடினா என்னன்னே தெரியாது. ஒரு சில ஆளுங்களாம் மிதியடியை பற்றி எங்கள்கிட்ட பேசுகிறாங்க. சோத்திரம். மிதி அடிக்கும் நமக்கு சம்மந்தம் இருக்கா? அதை பேசுறதுக்கே நமக்கெல்லாம் லாய்க்கு கிடையாது. சோத்திரம். நான் ஆண்டவருக்கு மிதியடியாக இருக்கேன். என்னை எல்லாரும் மிதிச்சு போட்டு போகிறாங்க. நன்மை செய்து தான் பாடம் அனுபவிக்கணும். தீமை செய்து பாடம் அனுபவிக்கிறது மிதியடி இல்லை. சோத்திரம். நன்மை செய்யணும். எல்லாருக்கும் நன்மை செய்யணும்.
எல்லாரோடும் வாழணும், எல்லாரோடும் ஐக்கியமாக இருக்கணும். அப்போ நமக்கு தீமைகள் வரும், அதெல்லாம் சகிக்கணும். அதுதான் மிதியடி. மிதியடினா தனியாக இஷ்டத்துக்கு எல்லாம் பண்ணிட்டு சோதனம் நான் மிதியடியாக இருக்கிறேன். வெக்கம் வெக்கம். ஹல்லேலூயா. மிதியடிங்கிற வார்த்தையை எடுக்காதீங்க, அதுக்கெல்லாம் தகுதி இல்லை நம்ம பேசுறதுக்கு. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சில நேரங்களில் மிதியடின்னு சொல்லும்போது எந்த சூழ்நிலையும் சகிக்கிறவனுக்கு பேர் தான் மிதியடி. இது எதுவுமே சகிப்புத்தன்மை இல்லாதவங்கெல்லாம் மிதியடியை பற்றி பேசுகிறாங்க. பேசாதீங்க, வாய் அடைக்கப்படும். கர்த்தருடைய பிள்ளைங்க ஊழிய பாதையில் நாம் எல்லாருமே ஒரு மிதியடியாக தான் இருக்கணுங்கிறது பரிசுத்தவான்களுடைய ஒரு கணக்கு. ஆனால் அது அப்படி இல்லையே, இல்லையே. எல்லாம் அவனவன் தட்டு வெளியில போயிட்டு இருக்கும்போது எப்படி மிதியடியா மாற முடியும் சொல்லுங்க? இந்த மிதியடி எங்கேயா தனியா போகுமா? சொல்லுங்க, மிதியடி தனியா வேற எங்கேயாவது போகுமா? வேற ஏதாவது தந்திரமா செய்யுமா? ஒன்றும் பண்ணாது, அங்கேயே தான் கிடக்கும். பார்த்தீங்களா? அதே இடத்துல தான் கிடக்கும் மிதியடியும். ஸ்தோத்திரம். மிதியடினா என்ன அர்த்தம் போல தெரியுமா? ஸ்தோத்திரம். அது அந்த இடத்த விட்டு ஒரு காரியத்தை கூட அது வெளியே போகாது, அது அங்கேயே தான் கிடக்கும். என்ன வந்தாலும் அங்கேயே தான் கிடக்கும். எத்தனை பேர் மிதிச்சாலும், எத்தனை பேர் தொடைச்சாலும், எத்தனை பேர் சேர்த்த கொண்டாந்து பூசினாலும், எத்தனை பேர் என்ன செஞ்சாலும் அந்த மிதியடி அந்த இடத்தை விட்டு மாறவே மாறாது. பொல்லாத பேய்ங்க, மிதியடியை பற்றி பேசுறதுக்கு அருகதை கிடையாது யாருக்கும். மிதியடியை பேசணும்னா மிதியடியா இருந்துகிட்டு பேசுங்க. ஸ்தோத்திரம். என்ன வந்தாலும் சரி அசையாது இருக்கும், அதுதாங்க மிதியடி. ஸ்தோத்திரம். நாங்கள் பண்ணியிருக்கோம், நாங்கள் அனுபவிச்சிருக்கோம் அவ்வளோ வேதனை. ஸ்தோத்திரம். நாங்கள் வாழ்ந்த இடத்துல, நான் ஊழியத்தில் இருந்த இடத்துல எல்லாரும் போயிட்டாங்க. வந்தவெல்லாம் அவன் சுரண்டிட்டு போயிட்டான், நான் சுரண்டவே இல்லைங்க. ஸ்தோத்திரம். மிதியடியா அப்படியே தான் கிடந்தேன், அப்பாட்ட அப்படியே தான் கிடந்தேன், என் சமையல் அப்படியே தான் கிடந்தேன். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. யாரு கூட எனக்கு பகையும் இல்லை, யார் கூட எனக்கு விரோதம் இல்லை. ஸ்தோத்திரம். இன்றைய வரைக்கும் எல்லாரோட ஐக்கியமாக இருந்து கொண்டு நான் ஒரு மிதியடியாக தான் இருந்து கொண்டிருக்கிறேன். யாருக்கு விரோதமாகவும் செயல்படுங்கிற எண்ணமும் இல்லை. ஸ்தோத்திரம். ஒருவேளை ஸ்தோத்திரம் எங்களுடைய போதகருடைய உள்ளத்தை நான் ஏதாவது கலக்க பண்ணிடுவோன்னு சொல்லிட்டு, அவர் என்னை குறித்து ஆத்திரப்பட்டுருவாரோன்னு சொல்லிட்டு, இதுவரைக்கும் அவங்களுடைய பார்வையில் நான் மிதியடியாக தான் இருக்கேன். இன்றைக்கும் என்னை கூப்பிட்டு ஏதாவது வார்த்தை சொன்னால் அப்படியே செய்வேன், அப்படியே செய்வேன். ஸ்தோத்திரம். அதுதாங்க மிதியடி. என் ஊழியக்காரன் கூட்டி இதை பண்ணிடான்னு சொன்னால் பண்ணுவேன். ஸ்தோத்திரம். என்ன சொன்னாலும் கேட்பீங்களான்றீங்களா? ஆமாம், எனக்காக உயிரை விடுறா அப்படின்னு சொன்னால் கூட உடனே விட்டுருவேன், உடனே விட்டுருவாங்க. ஸ்தோத்திரம். அப்படி ஊழியக்காரனுடைய வார்த்தையை இன்னைய வரைக்கும் நான் மதிச்சுட்டு இருக்கேன், இன்னைய வரைக்கும் மதிக்கிறேன். ஸ்தோத்திரம். அவர் எதுக்க ஜாலியாக உட்காந்து நான் பேசுனது கூட கிடையாது. ஊழியக்காரனா அப்படி ஒரு கடத்துக்குரிய ஒரு சூழ்நிலையை நான் கொடுத்துருக்கிறேன். ஆகவே மிதியடி சொல்லுகிறது எல்லாரும் மிதியடியாக மாற முடியாதுங்க. மிதியடின்னு சொல்லி ஊரை ஏமாத்தாதீங்க. எல்லாருக்கும் மிதியடியாக நம்ம மாற முடியாது. அந்த மிதியடி எந்த இடத்த விட்டு மாறாது, அப்படியே தான் இருக்கும். எல்லாம் நாம அந்த மிதியடி எடுத்து தூய்மை பண்ணாதான். மற்றபடி அந்த மிதியடியை யாரும் ஸ்தோத்திரம் தானாக எந்த ஒரு செயலையும் அது பண்ணாது. ஸ்தோத்திரம். இண்டிவிஜுவலாக அதுக்குன்னு ஒரு ஆசையே கிடையாது. அந்த மிதியடிக்கு இண்டிவிஜுவலாக ஒரு ஆசையே கிடையாது. ஆமாம், கிளிகிற வரைக்கும் கிடக்கும், முடிஞ்ச பிறகு தூக்கி எறிஞ்சிருவாங்க, அவ்வளோதான். ஸ்தோத்திரம். ஆனால் நம்ம கிளிகிற வரைக்கும் மிதியடியாக இருந்தோம்னா நம்ம ஆண்டவர் தூக்கி அவருடைய மார்பில் சுமந்து கொள்வார். நீங்கள் நானும் மிதியடி சொல்கிறோமே, ஸ்தோத்திரம், நம்ம தூக்கி எறிய மாட்டோம், ஆண்டுடைய மார்பிலே வைக்கப்படுவோம். ஆண்டவர் நம்மை அரவணைத்துக் கொள்வார். ஸ்தோத்திரம். எனக்காக பாடுபட்டவனே, எனக்காக பிரயாசப்பட்டவனே, எனக்காக ஜீவனையும் ஸ்தோத்திரம் இழந்தவனே என்று சொல்லி ஆண்டவர் அணைத்துக் கொள்வார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழுகிறவர்களை தேவன் ஒரு நாளும் புறக்கணிக்க மாட்டார். ஆகவே 8 பேரை மாத்திரம் காத்து கொண்டாராம். பார்த்தீங்களா? காத்து கொண்டவங்களை வச்சு ஒரு துவக்கத்தை ஏற்படுத்தினார். ஒரு அலையிலியா சொல்லல, 8 பேரை வச்சு ஒரு துவக்கத்தை ஏற்படுத்தினார். அந்த துவக்கம்தான் இன்னைக்கு அகில உலகமும். பார்த்தீங்களா? இன்னைக்கு உங்களையும் என்னையும் அவர் சபைக்குள்ள வச்சு காத்து வருகிறார்.
உபதேசங்களை கொடுத்து காத்து வருகிறார். ஜெபம் பண்ண வச்சு காத்து வருகிறார். ஒழுங்கை கடைபிடித்து காத்து வருகிறார். எதுக்கு தெரியுமா? உங்களையும் என்னையும் கொண்டு ஒரு துவக்கத்தை ஏற்படுத்த போகிறார். அதுதான் தேவனுடைய ராஜ்யம். அல்லேலூயா. அந்த தேவனுடைய ராஜ்யத்தை இன்னைக்கு துவக்க போகிறார். அதுக்காக தான் நீங்கள் காக்கப்பட்டு வருகிறோம். நீங்கள் நானும் சபைக்குள்ள வச்சு அதுக்காக தான் காக்கப்பட்டு வருகிறோம். அல்லேலூயா. அதை பக்தன் சொல்லும்போது எவ்வளோ அருமையாக சொன்னா தெரியுமா? அவர் வரும் நாளிலே என்னை காரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். எப்படிங்க? அவர் வரும் நாளிலே என்னை காரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் சமூகமாதில் அங்கே அவருடனே ஆடி பாடிய மகிழ்ந்திடுவே. அவர் சமூகமாதில் அங்கே அவருடனே ஆடி பாடிய மகிழ்ந்திடுவே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். அவர் கருணாநிலே என்னை காரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் கருணாநிலே என்னை காரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடிய மகிழ்ந்திடுவே. அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடிய மகிழ்ந்திடுவே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, இந்த நாட்களிலே நீங்களும் நானும் காக்கப்பட்டு வருகிறோம் என்கிற இந்த சத்தியத்தை நாம் அறிந்திருக்க வேண்டும். நம்மை ஆண்டவர் காத்து வருவதற்கு எதுக்காக என்றால் ஒரு துவக்கத்தை ஏற்படுத்த. தேவனுடைய ராஜ்யத்தை நீங்களும் நானும் தான் துவங்கி வைக்கப் போகிறதாக அவர் நம்பிக்கொண்டிருக்கிறார். கர்த்தர் நம்புகிறார். நீங்களும் நானும் தான் தேவனுடைய ராஜ்யத்தை துவக்கி வைக்க போகிறோம். எப்படி 8 பேர் நோவா பேழையிலிருந்து வெளியில வந்து இந்த உலகத்தை காத்து கொண்டிருந்தாங்களோ, உலகத்தை உருவாக்கினாங்களோ, அதே போல நீங்களும் நானும் சபையாகிய பேழையிலிருந்து நம்ம இன்னைக்கு தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க போகிறோம். இன்னைக்கு தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க போகிறோம். அதற்காகத்தான் இந்த திருச்சபை, அதுக்காக தான் இந்த சபை. இந்த சபை சாதாரண காரியம் அல்ல. எப்படி அந்த ஜலத்திலே அந்த அழிவுக்கு நியமிக்கப்பட்ட அவ்வளோ ஜனங்களையும் சோதனை விட்டு இந்த 8 பேரை மாத்திரம் அந்த ஜலத்துக்குள்ள வச்சு பாதுகாத்ததோ, அதே போல இந்த உலகத்துல சபையை வச்சு கர்த்தர் பாதுகாத்து வருகிறார். உங்களையும் என்னையும் இதுக்காக தெரியுமா? ஒரு துவக்கத்தை ஏற்படுத்த போகிறார். ஒரு துவக்கத்தை ஏற்படுத்த போகிறார். நீங்களும் நானும் ஒரு துவக்கத்தை ஏற்படுத்த போகிறோம். தேவனுடைய ராஜ்யத்தை துவக்கி வைக்க போகிறோம். நாம் அந்த ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க போகிறோம். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அன்னைக்கு அழைப்பு கொடுக்க போகிறார். யாரை பார்த்து தெரியுமா? மனவாட்டியாகிய சபை. மனவாட்டியாகிய சபை மேல ஆண்டவர் ஒரு சத்தத்தை தொடிக்க பண்ண போகிறார். மனவாட்டியாகிய சபை தேவனுடைய ராஜ்யத்தை துவங்கி வைக்க போகிறது. அதுக்காக தான் உங்களை என்னையும் சபைக்குள்ள வச்சு காத்து வருகிறார். சபைக்குள்ள இருக்கிறது மாதிரி நடிச்சிடாதீங்க. சபைக்குள்ள உண்மையா இருங்க. சபைக்கு ஆசீர்வாதமா இருங்க.
ஆராதனையை விடாதீங்க, ஜெபத்தை விடாதீங்க, சபையில நடக்கிற கூட்டங்களை அலட்சியப்படுத்தாதீங்க, சபையில கொடுக்கப்படுகிற அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு கீழ்ப்படிங்க. தேவ பிரசன்னம் சபையோடு கூட இருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவருக்கு எதையும் முக்கியம் இல்லை, சபை தான் முக்கியம். ஏன்னா இதான் மனவாட்டி, இதை எடுக்கதான் அவர் வரப்போகிறார். ஆகவே நீ இந்த பேழைக்குள்ள இருந்துதான் ஆண்டவரை போய் பார்க்க முடியும். நீ பேழையை விட்டு வெளியில போயிட்டீனா நீ பார்க்க முடியாது. ஊழியக்காரன் சொல்லி இருக்கிறாரு, இந்த மாதிரி பத்திரமா அவனை பார்த்துக்க, ஏன்னா தேவைப்பட்டா வருமானம் அவனை தரேன் என்று சொல்லி 2 மணி தான் கொடுத்துட்டு போனார். அதான் நியூ டெஸ்ட்மெண்ட்டும் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டும் கையில் கொடுத்து பார்த்துக்கிட்டாரு. இப்போ சோத்திர வேத வசனத்தை கொண்டு தான் நம்ம நீ காக்கப்படணும். பார்த்தீங்களா, சத்திரத்தான் கையில் 2 காசு கொடுத்தாரு. ஒன்று நியூ டெஸ்ட்மெண்ட், இன்னொன்று ஓல்டு டெஸ்ட்மெண்ட். ஆகிய 2 கையில் கொடுத்து புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடையும் கையில் கொடுத்து இந்த இருந்து இவனை பார்த்துக்க, உனக்கு ஏதாவது தேவைப்பட்டா நான் வரும்போது உன்னை திரும்ப தரேன், சேர்த்து செய் என்று சொல்லி சோத்திர ஊழியக்காரனை உபத்திரவப்படுவதற்கு ஒப்பு கொடுத்துட்டு போறாரு. சோத்திர இந்த மாதிரி என்ன அர்த்தம்? இந்த ஆத்மாவை நீ வழிநடத்த உனக்கு நிறைய போராட்டம் வரும். சோத்திர ஊழியக்காரனுக்கு கர்த்தர் சொல்றது எப்படி? இந்த ஆத்மாவை வழிநடத்த உனக்கு நிறைய போராட்டம் வரும், நிறைய நிந்தை வரும், நிறைய அவமானம் வரும். அதனால எல்லாத்தையும் சேர்த்து போட்டு செய், சேர்த்து விட பார்த்துக்க. ஏதாவது உனக்கு குறைவுபட்டுச்சுன்னா நான் வரும்போது தரேன்றேன். சோதனை எத்தனை ஆத்மாக்கள் இடையில சில ஊழியக்காரர்கள் உபத்திரவத்தில் அகப்பட்டு, பாவங்களில் அகப்பட்டு, பிசாசுக்குள்ள அகப்பட்ட மாதிரி அனுபவிச்சு இன்னைக்கு எத்தனை பேர் இன்னைக்கு உருவாக்கி வச்சிருக்காங்க தெரியுமா? ஸ்தோத்திர உருவாகிற ஒன்று சாதாரணமாக உருவாகலை. சில இடங்களில் நல்லா உருவாகி வச்சதும் சில பேர் தட்டிக்கிட்டு போயிடுவான். சோத்திரன் அவன் பெரிய திறமசாலி மாதிரி, அவன் திறமசாலி இல்லை, அவன் வாழ தெரியாதவன். சோத்திரன் அடுத்த சபையிலேருந்து ஒரு ஆத்மாவை கொண்டு போகிறான்னா அவன் வாழ தெரியாதவன். சோத்திரன் அவன் சோத்திரன் அவனுக்கு பேர் என்ன தெரியுமா? ஒரு தெண்டை சோறுன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? தெண்டை சோறு. சோத்திரன் எங்கள் வீட்டில் நான் சின்ன பிள்ளையில எல்லாத்தையும் என்ன பண்ணுவேன்? ஸ்தோத்திரம் எங்கள் அண்ணன் எனக்கு 3 தங்கச்சி, எல்லாரிடத்திலும் எனக்கு பங்கு வச்சுருப்பாங்க. எல்லாருக்கும் எங்கள் அம்மா எல்லாருக்கும் ஒரு பங்கு வச்சுருப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு நான் தான் வீட்டுக்குள்ளே வருவேன். அதனால் வந்து நான் செய்ய என்ன தெரியுமா? என் பங்கை சாப்பிட்டுட்டு எல்லார் பங்கையும் கை வச்சுருவேன். எப்படி? இதான் இதுக்கு பேர் என்ன செய்யலை? தெண்டை சோறுன்னு சொல்லுவாங்க. சொல்லுங்க, இதுக்கு என்ன சோறு? தெண்டை சோறு. இருக்கிறவன்ட்டெல்லாம் அபகரித்து சாப்பிட்றது, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. அப்படி எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு யாராவது இதை கேட்டால் அடிச்சிருவேன். இதான் மாம்சம். அல்லேலூயா. இந்த மாதிரி இன்னைக்கு அநேக தேவனுடைய ஊழியக்காரர்கள் கூட அடுத்த சபையில் உள்ள ஆத்துமாக்களை கொண்டு போய் இது என் சபைன்னு சொல்லி வச்சுக்கிட்டு ஊரை ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க. சோதனை அதுக்கு பேர் சபையே கிடையாது, அதுக்கு பேர் திருட்டு கும்பல்னு தான் சொல்ல முடியும். சோதனை என்ன கும்பல்? திருட்டு கும்பல். உழைச்சி சம்பாதிக்கணும். எந்த ஒரு ஊழியக்காரனாக இருந்தாலும் நீ ஸ்தோத்திர சபைன்னு உனக்கு ஒன்று ஆரம்பிச்சின்னா அந்த சபையில் ஆத்துமா தான் இருக்கணும். சோதனை ஊரா விட்டு ஆத்துமாலாம் கொண்டு வந்து வச்சுக்கிட்டு நானும் சபை நடத்துறேன்னு ஊரை ஏமாற்றக்கூடாது. அல்லேலூயா. அப்படி செஞ்சினா நீ சபை நடத்த லாய்க்கு இல்லாதவன்னு அர்த்தம். ஸ்தோத்திரம் நீ படித்த படிப்பு வேஸ்ட்டு, உன் அனுபவம் வேஸ்ட்டு, உனக்கு எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். ஸ்தோத்திரம் ஒரு அனுபவம் இல்லாதவன் அர்த்தம். ஆனால் அடுத்த சபையிலேருந்து ஆத்மாவை கொண்டு வந்து வச்சு காலத்தை வீணாகாத. சோத்திரம் ஒழுங்காக போய் சோத்திரம் உழைச்சி ஆத்மாக்களை சம்பாதிச்சு ஆண்டவருக்கு முன்பாக ஒரு கூட்டத்தை கொண்டாந்து நிறுத்து. சோத்திரம் யாரோ சம்பாதிச்செல்லாம் கொண்டு வந்து எனக்குன்னு சொல்லிட்டா இயேசு வரும்போது அந்த இடத்துல எவன் லிஸ்ட்டில் அவங்களாம் இருக்கிறாங்களோ அந்தந்த லிஸ்ட்டுக்கு போயிடுவாங்க. ஆனால் நீ ஆண்டியாக வெறுமையாக நிற்ப. புரியல? சபைகளுக்கு சொல்லுவத காது உள்ளவன் கேட்க கிடவன். ஒரு அலையிலே சொல்லுவோம்மா. ஆமாம், அப்படி உள்ளவங்க ஸ்தோத்திர நிதானமாக நியாயமாக செய்யுங்க. அடுத்தவங்க சொத்துக்கு ஆசைப்படாதீங்க, அடுத்த ஆத்மாவுக்கு ஆசைப்படாதீங்க. கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிச்சு கனப்படுத்துவார். அல்லேலூயா சொல்லுவோம்மா. அல்லேலூயா. ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ள உங்களை மறைங்க. சாத்தானுக்கு இடம் கொடுக்காதீங்க, பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க. ஸ்தோத்திரம் ஆவியானவர் சொல்லுகிறதை சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஆகவே எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் சபைக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும், சபைக்கு விரோதமாக இருக்கக்கூடாது. ஆண்டவர் கணக்கு தீர்க்கிற மாதிரி வச்சிடாதீங்க. தேவ சமூகத்தில் உண்மையாக இருங்க. தேவன் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். எல்லாரும் முழங்கால் படிக்கலாமா? ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, 8 பேரை காத்து வந்தது போல இன்னைக்கு எங்களை காத்து வரீங்கப்பா. தொடர்ந்து எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துங்க. பெரிய காரியம் செய்யுங்க. ஆண்டவரே, உங்கள் அன்பு கரங்களை எங்களை தாழ்த்தி ஒப்படைக்கணும். ஆச்சரியமான காரியங்களை செய்யுங்க. தேவரீருடைய ஆசீர்வாதம் தொடர்ந்து எங்களோடு கூட இருந்து வழி நடத்த ஜெபிக்கணும். ஆலயம்
ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. கிருபை பெருகட்டும், கிருபை பெருகட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. 8 பேரை காத்து ஒரு துவக்கத்தை ஏற்படுத்தினீங்களே ஆண்டவரே, அதுபோல் எங்களை சபைக்குள்ளே வச்சு பாதுகாத்துட்டு வரீங்க. எங்களை கொண்டு நீங்கள் துவங்க போகிற அந்த ராஜ்யத்துக்கு நாங்கள் தகுதி உள்ளவங்களா எங்களை உங்கள் கையில் ஒப்படைக்கிறோம்ப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஓகே, காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் நாளை காலை 5 மணிக்கு சந்திப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. காட் பிளஸ் யூ.